பல வருஷமா நம்மகிட்ட கேக் ஆர்டர் வந்து ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் வந்து இனிமேல் கேக் ஆர்டர் பண்ண மாட்டாங்களா? அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மேம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேக்கும் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணும்போது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. லைக் வந்து இவங்களை தாண்டி நம்ம ஒரு சின்ன ஸ்பிரிங்கிள்ஸோ கூட இங்கிருந்து இங்க நகர்த்திட முடியாது அப்படின்னு சொல்லணும். இது இப்படி பண்ணுங்க, அது அப்படி பண்ணுங்க. சும்மாவே நான் கேக் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுனாலே வந்து ப்ரௌனியோ இல்ல ஜார் கேக்ஸோ இல்ல கண்டெய்னர் கேக்ஸோ அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுவாங்க. சொல்லப்போனா மேம் வீட்டில் இருக்க குட்டீஸுங்க 2 பேருக்கு வந்து நம்ம கேக் வந்து ரொம்ப இஷ்டம். பானோ ஆண்டியோட கேக் தான் வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக நம்ம கிட்ட கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. நான் கேக்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, ஃபீட்பேக் சொல்லுங்க, அந்த மாதிரிலாம் நான் கேட்கவே மாட்டேன். ஆனால் நான் கேட்காம எனக்கு கேக்குக்கான ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. ஆல்சோ வந்து செலிப்ரேஷன் வீடியோஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி நம்மளோட கேக்கோட டேஸ்ட்டுக்குலாம் வந்து ஒரு அடிக்ட் ஆகிட்டு கடைசியில் இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஒன்று எப்படி தான் பண்ணுறாங்களோ நம்மளும் கற்றுக்கணும்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கடைசியில் போன பேட்சில் நம்மளோட ஸ்டூடெண்ட்டாக மாறிட்டாங்க. அப்போ மேம் வந்து ஜாயின் பண்ண உடனேவே வந்து எனக்கு அவங்கள வந்து ஸ்டூடெண்ட்டாக நினைக்க கூட முடியவே இல்லை. ஒரு கஸ்டமர் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா நம்ம கிளாஸில் வந்து கஸ்டமர் வந்து எப்படி யோசிப்பாங்க, எந்த மாதிரி ஆர்டர் பண்ணுவாங்க, நம்ம எந்த மாதிரிலாம் வந்து அவங்கள்ட்ட பேசணும், இல்லை பார்கெயின் பண்ணாத ஒரு விஐபி கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம எப்படிலாம் நடந்துக்கணும், இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் இடையில நிறையவே வரும். அப்போ வந்து எனக்கு அவங்கள ஸ்டூடெண்ட்டாக பார்க்கறதுக்கு மனசே வரல. ஐயோ பக்கத்தில் கஸ்டமர் இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி தான் தோணிட்டே இருந்துச்சு. அவங்க வந்து இடையில எங்களுக்கு வந்து பதிவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை இப்போ நான் உங்கள் கஸ்டமர் இல்லை, நான் இப்போ வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் தான், அதனால் நீங்கள் என்னன்னாலும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறத அடிக்கடி வந்து பதிவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதுக்கிடையிலே வந்து மேமோட சன்னுக்கு வந்து பர்த்டே இருந்துச்சு. சரி ஓகேங்க மேம், நீங்கள் நல்லா ஸ்பஞ்ச் பண்ணுறீங்கல்ல, உங்கள் சன்னோட பர்த்டேக்கு வந்து நீங்களே உங்கள் கையால் வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக் வந்து பேட்டர் அடிக்கிறதெல்லாம் அவங்களே விட்டுட்டோம். அவங்க ரொம்ப ஆசையாக பண்ணாங்க. ஆக்சுவலாக கஸ்டமராக இருக்க நாங்கள்லாம் டக்குன்னு வாங்கி கேக்கே சாப்பிட்டுறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒர்க் இருக்கா, இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் கிளாஸ் அப்போது நான் சீரியஸாக வந்து இவங்க இவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஹேண்ட்ஸ் ஆனில் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, நிறுத்தவே இல்லை. அது கரெக்டாக வர்ற வரைக்கும் அது அவங்க வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாட் ஓன்லி இவங்கன்னு கிடையாது, நம்மளோட சேம் மார்ச் பேட்சில் படித்த மேக்ஸிமம் எல்லாருமே இவங்கள மாதிரி தான். அவங்க எல்லாரும் பற்றி நான் வேறு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இவங்க நம்ம கஸ்டமர் அப்படிங்கிறதுனால எனக்கு இவங்களை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும்னு தோணுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.